நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு எனக்கு எதுவும் நடக்க மாட்டேன், எனக்கு லேட் ஆகுது, சாமி எல்லாம் போய் கடவுள் எல்லாம் இல்லை, இருந்தால் எங்கிட்ட இந்த மாதிரி இருக்கும் செய்யுமா, நான் கேட்டதெல்லாம் தராமையாக இருக்கும், இப்படியெல்லாம் நிறைய கேள்வியோட மன வருத்தத்தோடு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஜாதகம் எடுத்த பரிகாரத்துக்காக எங்கே போனாலும் உங்கள் பிரச்சனையத்தை முடிய போவதில்லை. எந்த ஒரு ஜோதிஷக்காரங்களாலும் உங்கள் பிரச்சனையை நீங்கள் வந்து சமாளிக்கவும் முடியாது. அதுக்கு ஒரே ஒரு தீர்வுன்னா, உங்களுக்கு வருந்த பிரச்சனை எல்லாமே உங்கள் கர்ம வினையோட அடிப்படையில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கணும். அதுதான் முதல்ல பண்ணணும். அப்போது இந்த பிரச்சனத்தை எல்லாம் வருது, இந்த பிரச்சனத்தை எல்லாம் வருந்த இது நான் இந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் கூட இந்த ஜென்மத்தில் நான் நல்லவங்களாக இருக்குது, நல்லது தான் பண்ணுது, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த அப்போ கூட எனக்கு வந்து இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து உங்கள் பூர்வ ஜென்மாவோட கர்மா. அது அப்படி நீங்கள் வந்து அந்த உண்மையை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கணும். அது இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வரக்கூடாது அந்த ஒரு பயம் வரும்போதா நாம் வந்து இந்த ஜாதகம் எல்லாம் எடுத்து பரிகாரத்துக்காக ஓடுது. இந்த உங்களுடைய அந்த வீக்னஸ்னே தான் நிறைய பேர் வந்து சூஷணம் பண்ணிகிட்ருக்கு, நிறைய பேர் இது பண்ணிகிட்டு. அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற பணம் இல்லை, எதுக்கு நீங்கள் கொண்டு வந்து பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்து போட்டு நீங்கள் ரொம்ப நிறைய பேர் பரிகாரத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய கடன் வாங்கி விட பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ போன வீடியோலெல்லாம் கூட நான் சொல்லியிருந்தது, 4-5 வருஷமாக நான் பெட்ட பாடு, நான் பெட்ட கஷ்டம் எல்லாமே. ஆனால் ஒரு தடவை கூட நான் ஜாதகம் எடுத்து எங்கேயும் ஒரு பரிகாரத்துக்கோ எங்கேயும் ஒரு ஜோல்சிக்காரங்களை பார்க்கறதுக்கோ நான் போயதே கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்குது, என்னோட நான் படுந்த கஷ்டம் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்குது, சுதா நீ ஜாதகம் எடுத்து பாருங்கள், ஜாதகம் போய் எடுத்து இந்த ஜோதிஷக்காரர்கிட்ட போங்க, பரிகாரம் பாருங்கள் அப்படின்னு எந்த ஒரு யூடியூப் சேனலும் கூட அந்த ஜோதிஷக்காரங்களோட சேனலில் நான் போய் பார்த்தது கிடையாது. என்னோட பிரச்சனைக்கு என்ன பரிகாரம்னு எனக்கு தெரியும். இப்போ நான் படுந்த கஷ்டம் எல்லாம் வந்து ஏதோ ஒரு கர்ம வினை அப்படின்னு நான் ஒத்துக்கிறதுனால தான் எனக்கு சீக்கிரமாக கடவுள் ஒரு வழியை காமிச்சு கொடுத்தது. அது வந்து எப்போ நம்ம எங்கே போனாலும் நம்ம இந்த கர்ம வினையே பேலன்ஸ் பண்ணாமல் நம்ம எந்த ஒரு பரிகாரம் நமக்கு வேலை செய்யாது. அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இப்போ கேளக்கர் சித்தரை எடுத்துக்கோங்க. கேளக்கர் சித்தர்கிட்ட நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்க டைமில் நிறைய பேர் வந்து மன வருத்தத்தோடு சொல்கிறாங்க, எனக்கு கிடைக்கலையே, எனக்கு வரலையே, எனக்கு கான்டாக்ட் கிடைக்கலையே அப்படின்னு. அதுக்கு நீங்கள் வந்து இன்னும் கர்மா உங்களுக்கு இன்னும் பேலன்ஸ்டாக நிற்கிது. அந்த கர்மவினையை நீங்கள் தாண்டி அதனை அவாய்ட் பண்ணி போகிறதுக்கு தான் நீங்கள் பார்க்குறதே தவிர அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்காக உங்கள் மனநிலைமையை நீங்கள் வர மாட்டேன். ஏன் தான் கேட்குறேன் நான். இப்போ தெரியுது நீங்கள் வந்து இந்த ஜென்மம் நல்லவங்களாக தான் இருக்குது, ஆனால் போன ஜென்மத்தோட கர்மா உங்களுக்கு கூட தான் வரும். இந்த ஜென்மத்திலே செய்ததான் அடுத்த ஜென்மம் நீங்களை ஏதோ ஒரு உருவத்தில் பிறப்பேன். அது வந்து கண்டிப்பாக அது பேலன்ஸ் பண்ணாமல் பண்ணுன வரைக்கும் உங்களுக்கு வந்து பிறவி வந்து கொடுத்துட்டே இருக்கும் கடவுளை. இந்த உண்மைகளே தான் நம்மளோட இந்த உண்மையை தேடாமல் நம்ம வந்து மூட நம்பிக்கையை கழி நம்ம போகவே கூடாது. கடவுளை பிரபஞ்சம் அது உண்மையான ஒரு விஷயம். இது கடவுளும் பிரபஞ்சம்தான் கடவுள் தான் பிரபஞ்சம். இந்த உண்மையை ஃபஸ்ட்டு ஒத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம அனுபவிக்கிறதில் நம்ம கர்ம வினைகள் அதில் வந்து எல்லாமே அந்த சூழ்நிலைகள் எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு டெஸ்ட்டு, அதுதான். ஓகேங்களா? நீங்களே வந்து இந்த வாழ்க்கை இது அப்படின்னு உணர வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உணர்றதுக்கு முன் வர மாட்டீங்க. நீங்கள் வந்து அதிலிருந்து எல்லாம் தப்பிச்சு போகிறதுக்கு தான் வழி பார்க்குறே தவிர இதை வருந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் இருந்து சமாளிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு தைரியமாக நீ என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து கடவுள்கிட்ட கேட்டதும் கிடையாது, கேட்கறவும் மாட்டேன். இதுதான் இப்போ தப்பு. நீங்கள் வருந்த கஷ்டம் எல்லாம் கர்மவினைன்னு எல்லா ஜோல்ஸுக்காரங்களும் இந்த கர்மவினைன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அன்னதானம் பண்ண சொல்கிறேன். அன்னதானம் பண்ணும்போது இந்த அன்னதானம் நிறைய பேர் கோவிலுக்கு பண்ணிட்டு இருக்குது. இந்த கோவில் பண்ண அன்னதானம் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்றதான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எத்தனையோ பேர் சாப்பாடு கொண்டு வேஸ்ட் பண்ணுறேன். அந்த தட்டு கொண்டு போடுன இடத்துல பார்த்தா ஓரோ தட்டிலும் வந்து 2 பேருக்கு சாப்பிட்ற சாப்பாடு, அதாவது குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதா, மோர் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது, ரசம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் வாங்கி மறுபடியும் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டு முடிக்காமல் சிச்சுவேஷனில் வந்து அவங்கள அதை அங்கே கொண்டு போய் தள்ளுறேன். அப்போ ஒரு ஆளுக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு ஓரோ தட்டிலும் மிஞ்சம் வரும்போது ஒரு 50 தட்டு இல்லை சாப்பாடு வேஸ்ட் ஆகும்போது எத்தனை சாப்பாடு வேஸ்ட் ஆகுது? இதெல்லாம் இந்த பாவம் எல்லாம் ஆக்கிட்டே போய் சேரும். இந்த அன்னதானம் பண்ணுறவங்கக்கிட்ட தான் இந்த பாவம் எல்லாம் போய் சேரும். அதனால கோவிலுக்கு மேக்சிமம் நீங்கள் அன்னதானம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
எதுக்குன்னா இந்த வெளியிலலாம் எத்தனையோ பேர் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் சாப்பிடவே இல்லாமல் ஒரு வேளையாவது சாப்பிட்டணும் அந்த அந்த ஒரு அந்த 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 ஒரு ஏக்கத்தோட எத்தனை பேர் இருக்குது. அவங்களெல்லாம் பார்க்க மாட்டேன். கோவிலுக்கு கொடுத்தா தான் எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், கோவிலுக்கு கொடுத்தா தான் எங்கள் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு எறும்புக்கு ஒரு சர்க்கரை ஒரு நீங்கள் ஒரு பிஸ்கட்டு சாப்பிட்டு போன வழியில் அதில் கொஞ்சம் கிள்ளி ரோடில் போட்டால் அது ஒரு அன்னதானம் தான். அதெல்லாம் ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டீங்க? அப்புறம் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனத்துக்கு வரும்போது நீங்கள் எதுக்கு நீங்கள் எதிரி பேசுகிறாங்க, எதுக்கு நீங்கள் ஆர்குமெண்ட்டுக்கு போகிறேன்? அப்போது இப்போ தானே நீங்கள் ஒரு வேலைக்காக ஒரு வேலை இடத்துல நிற்கும்போது ஒரு மேனேஜர் இல்லைன்னா ஒரு மேலதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட கோவப்பட்ட பேசும்போது அந்த சுச்சுவேஷனில் அது வர வேண்ட கர்மான்னு நீங்கள் வந்து உணர்த்துக்கோங்க. நீங்கள் அந்த விழிப்புணர்வோடு அந்த உணர்வோடு இருந்தால் மட்டும்தான் உங்கள் கர்ம வினைகளை அங்கே கழியும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த மேலதிகாரிக்கிட்ட நீங்கள் உங்கள்கிட்ட தான் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்களோட பிரச்சனை தான் வரும். உங்களுக்கு ஒன்று வேலை போகலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், ஏதோ ஒரு கெட்டது தான் அங்கே நடக்கும். அப்போ நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாமல் நீங்கள் அது கம்மன் அந்த திட்டு கேட்டுட்டு கம்மன் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அங்கே ஒரு பிரச்சனை முடியுது. அடுத்த நாள் எப்பவும் போல உங்களுக்கு வந்து வேலையில் போய் ஜாயின் பண்ணலாம், வேலை செய்யலாம், மாதம் கடைசியில் சேலரி வாங்கலாம். இப்படி தான் பண்ணே தவிர நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைத்துக்கும் ஆர்குமெண்ட் பண்ண போகாதீங்க. அதுக்கப்புறம் நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் தப்பை என்ன, நீங்கள் யார்கிட்டையாவது ஏதாச்சும் துரோகம் பண்ணி இருக்குதா, அது உங்களுக்கு மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து மனசாட்சி தான் நம்ம கடவுள், அங்கே தான் தீர்ப்பு. ஓகேங்களா? அது வந்து எப்படி உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து யார்கிட்டையாவது தப்பாக நடந்திருக்குதா, யார்கிட்டையாவது துரோகம் பண்ணி இருக்குதா, யாரையாவது ஏமாற்றி இருக்குதா, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். அதாவது உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். அது வந்து கிளியர் பண்ணியா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு நீங்கள் சரி இப்போ யாராச்சும் இது தப்பு பண்ணியிருக்குதா மனசாலே கூட நேரடியாக போய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் கௌரவத்துக்கு குறைச்சலாக இருந்தால் நீங்கள் மனசாலே அவங்கக்கிட்ட அவங்கள நினச்சி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. இதே மாதிரி நான் பண்ணியிருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க, உங்கள் பிரச்சனைத்துக்கு பரிகாரம் தேடுங்க. அப்போ எல்லாம் உங்களுக்கு வந்து கடவுள் கூட இருந்து உங்களை வந்து காப்பாற்றி கொண்டு போகும். அது அப்புறம் வந்து எந்த பிரச்சனத்தில் என்னை தப்பிச்சு விடு அப்படின்னு கடவுள்கிட்டே கேட்காதீங்க. நான் இப்போ இருந்த இந்த பிரச்சனை என்னால் வந்தது, நான் இதை சமாளிச்சுக்கிறேன், நான் இது சமாளித்துக்கு தயாராக தான் இருக்குது, என் கூட அதுக்கு தைரியம் கொடுக்குது, என்னை மனதைரியம் கொடுக்குறதுக்கு நீ கூட இரு அப்பா. நீங்கள் நம்ம நம்புகிற தெய்வங்களை யாராக இருந்துச்சுனால அவங்களே கூப்பிட்டு என் கூட இரு, எனக்கு துணையாக கூடியது, எனக்கு யாருமே இல்லை தைரியத்துக்கு தைரியம் கொடுக்குறதுக்கு. அதனால் இந்த பிரச்சனத்தை எல்லாம் தைரியமாக நீ என் கூட இருந்து மட்டும் சாமிக்கிட்ட கேளுங்க. பிரச்சனத்தை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் மனசாலே ஒப்புக்கொள்ளும்போது தான் கடவுள் உங்களோட துணையாக வரும். ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து ரொம்ப பயப்பட மாதிரி இருக்காத. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கடைக்காரனாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு திட்டுறதுக்காக வீட்டு முன்னாடி வந்தால் கூட உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு சமாதானமாக உங்கள்கிட்ட நல்ல வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசிட்டு தான் அவங்களை அங்கே வீட்டிலேருந்து கிளம்பும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த உண்மையை புரிஞ்சுக்காமல் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து உங்கள்கிட்ட சத்தம் போடும். ஓகேங்களா? அதை தான் அதோட இயற்கையை நமக்கு கொடுக்குന്ന தெளிவுகள் அதெல்லாம் தான். அப்படியெல்லாம் நீங்கள் வந்து உண்மைத்தன்மையை உணர்ந்து நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன நீங்களே கிளியர் பண்ணி முன்னேறி வரும்போது വരുന്ന പ്രശ്നം ഒന്നും നമ്മളെ തീണ്ടാതെ വരുന്ന ഒരു പ്രശ്നവും നമുക്ക് പെരുസാ தெரியாതെ எல்லாத்துல നിന്നും നമുക്ക് வந்து விடுதலை கிடைக்கும். இப்போ இன்னைக்கு நான் கேட்டது நாளைக்காகலாம் நாளான்னைக்காகலாம் சப்போஸ் ஒரு வாரம் கூட ஆகலாம், ஆனாலும் கடவுள் கண்டிப்பாக நமக்கு அது கொடுத்துடும், எனக்கு அது கிடைச்சிடும், சாமி இருக்குது என் கூட அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் வேணும். தவிர நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனசோர்வு அடையாதுங்க. மன தைரியமாக இருங்க, உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறும். நமக்கு சேருന്ന എല്ലാ விஷயங்களும் எல்லா பிரச்சனைகளும் நம்மளாலே நமக்கு வந்தது அப்படின்னு ஒப்புக்கொண்டு எல்லோரும் நல்ல மனசோட சாமி கும்பிடுங்க. எல்லோரும் நல்லவங்க தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம கடவுள் நம்ம கூட மன்னிச்சு கொடுத்துடும். ஓகேங்களா? அந்த ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் சாமி கும்பிடுங்க. கிழக்கிறப்ப எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. நம்மளை கஷ்டப்படுന്ന நல்லவங்களே நினச்சி தான் சாமி கஷ்டப்படுதே தவிர நம்மளே வந்து காப்பாற்றக்கூடாதுன்னு சாமி ஒருபோதும் நினைக்க மாட்டேன். அதனால எல்லாரையும் காப்பாற்றுவாங்க சாமி. அதனால நமக்கு எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடலாம். ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.